ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ரைடு பாடியோடு எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிடுங்க. அதில் ஹம்பு ட்ரா பண்ணிவிட்டு ஃபேஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன், இந்த சைடு பார்த்த மாதிரி ஒரு லைனு, மூக்குக்கு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த சைடு மாதிரி இழுத்து விட்டு 3 ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு சின் நான் கொஞ்சம் ப்ராடாக ட்ரா பண்ணியிருப்பேன். நீங்கள் சின் நம்ம பேக் டு வீடியோஸ்லாம் சின் எப்படி ட்ரா பண்ணுறோன்னு போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த சின்ன ப்ராடானனால அவங்க ஃபேஸே கொஞ்சம் ப்ராடான மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அழிச்சோன்னா வீணாக போயிடுங்கிறக்காண்டி நான் அழிக்கல. நீங்கள் அந்த கரெக்ஷன் சரி பண்ணிக்கோங்க. இப்போ ஜும்காஸ்க்கு அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரில்லு ஹம்பு கொடுத்துட்டு கீழே ஒரு டாட்டு, அதே மாதிரி மறுபடியும் ஒரு கவ் கொடுத்துட்டு ஹம்பு கொடுத்து டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹெட்டுக்கு ஒரு கேவ்லைன் போட்டு அந்த முடி தொங்க விட்டுற மாதிரி முன்னாடி இருக்கும்ல, அதை சைடில் தொங்கட்ட எப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ப்ரில் மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு கேவ்லைன் கொடுத்து காது ட்ரா பண்ணி ஹம்பு ட்ரா பண்ணிடுங்க. ஹம்பு ட்ரா பண்ணி ஃபுல்லாக சர்க்கிள் பெண்ட் பண்ணி ஹெட்டு ட்ரா பண்ணிடுங்க. இப்போ கீழே அதே மாதிரி ஒரு 3 கர்வ் மாதிரி கொடுத்துட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட 100+ ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக் டு பிரைடல் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் கற்றுட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னு போட்டால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இப்போ இந்த சைடும் அந்த சைடும் நம்ம ஸ்டார்டிங்கில் கீழே ஒரு லைன் போட்டோம்ல, இதே நம்ம கீழே லைனை டிவைட் பண்ணிடலாம். இந்த சைடும் டிவைட் பண்ணுறது இந்த ஹெட்டு ஹம்ப்லேருந்து டிவைட் பண்ணணும். இதில் நம்ம இந்த ஸ்ப்ரில்ல நெத்தியிலேருந்து வர மாதிரி அதில் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ நெக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு கவுலைன் கொடுத்து சின்ன கீழே இந்த சைடு நல்லா கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி கொடுத்து கீழே ஸ்டாண்டிங் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி காதுலேருந்து ஒரு நெக்கு கவுலைன் கொடுத்துட்டு இந்த சைடு நல்லா பெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து ட்ரா பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கவுன், ப்ரைடல் கவுன், நெயில் கவுன், ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸ், ஆல் ஹென்னா ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதுக்கு நான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட ரீசெல்லர்ஸுமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ உள்ள பாடி ட்ரா பண்ணுறதுக்கு அவங்களோட நேற்று குரூமுக்கு ஷேர்வானி போட்டு டெக்கரேட் பண்ணோம்ல, இப்போ ஒரு ப்ரைடுக்கு ட்ரெஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி 2 லேயரில் கவுலைன் கொஞ்சம் கேப் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு லேயரில் தின் லைன் கவுலைன் கொடுத்துட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த சைடு பாதியாக ஒரு கவுலைன் டிவைட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கவுலைன் கொடுத்து ஹேண்டுக்கு ஒரு கொஞ்சம் கேப் விட்டு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கவுலைன் கொடுத்துட்டு இப்போ கையில் ப்ளவுஸ்க்கு பார்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணி பார்டர்ஸ் சென்டர் 2 லைன்ஸ்க்கு போல்டிங் கொடுத்துட்டு ஹம்பை கொடுத்து டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஐப்ரோஸ், ஐஸ் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட செப்பரேட் வீடியோஸ் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பேக் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஐஸ் ட்ரா பண்ணியாச்சு. மூக்குக்கு அந்த புல்லாக் போடுவாங்கள்ல, அதுக்கு ஒரு கவுலைன் கொடுத்து ஒரு 3 சர்க்கிள் கொடுத்து அதை காதுக்கிட்ட கனெக்ட் பண்ணிடுங்க. ஐஸுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக போடுங்க. அவங்களுக்கு நல்லா நீளமாக இருக்க மாதிரி போட்டாவே அந்த ப்ரைட் நல்ல லுக்காக தெரிவாங்க. நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ ட்ரா நீட்டாக வந்துடும். இப்போ ஹெட்டுக்கு தலையில் பூ வச்ச மாதிரிலாம் வச்சு மிச்சத்துக்கு நம்ம போல்லைன் கொடுத்துக்கலாம். நெக்குக்கு அந்த 2 லேயரில் போல்லைன் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு தின் லைன் கொடுத்து ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ கீழே அந்த ஹம்பு ஃபார்ம் பண்ணதுக்கு மறுபடியும் ஒரு கவுலைன் கொடுத்து எல்லாத்தையும் பெண்ட் பண்ணி பாட்டாக பிரிச்சுட்டு இப்போ இப்போ இந்த சைடில் இந்த சைடு 2 கவுலைன்ஸ், அந்த சைடு நம்ம 2 கவுலைன்ஸ் நம்ம இந்த சைடும் அந்த சைடு பாட்டாக டிவிஷன் பண்ணோம்ல, அதுக்கு ஃபுல்லாக அவங்க ஷால் போட்ட மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கு ஜிக்ஜாக் கிரேட்ஸ் இருக்குங்கள்ல, அந்த கிரிட்டை ட்ரா பண்ணிடலாம். நம்மக்கிட்ட
கிரிட்ஸுக்குமே வந்து பார்ட் 4 வீடியோஸ் வந்து செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பேக் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அங்கேருந்து கனெக்ட் பண்ணனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ட்ரா பண்ணும்போது கீழேருந்தே ட்ரா பண்ணிடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடும். கிரிட்டு வந்து அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கமும் போட்டிருக்கேங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, உங்களுக்கு ட்ரா பக்காவாக நீட்டாக வரும். உங்களுக்கு மெஹந்தி கற்றுக்கணுங்கிற ஆசை இருந்தால் போதும், நம்மக்கிட்ட ஈஸியாகவே பேசிக் டு ப்ரைடல் ஃப்ரீயாகவே மெஹந்தி கற்றுக்கலாம். உங்களாலையும் ஈஸியாக மெஹந்தி கற்றுக்க முடியும். இப்போ ஃபுல்லாக ஜிக்ஜாக் ரெட் கோட்ஸு கொடுத்து உள்ளுக்குள்ளே நீங்கள் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் டாட் வைக்காமல் தான் வச்சுருக்கேன். நீங்கள் டாட் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து ஹெட்டுக்கு வந்து போல்ட் பண்ணிடலாம். அந்த ஃப்ளாரல் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் போல்ட் பண்ணிடுங்க. போல்டிங்கும் ஷேடு மாதிரி பண்ணாமல் போல்டு மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ட்ரா நீட்டாக இருக்கும். போல்ட் பண்ண மாதிரியும் தெரியும். போல்டும் வந்து ரொம்ப வந்து போல்டாக ரொம்ப கொசங்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது. போல்டிங்குமே நீட்டாக பண்ணால் தான் ட்ரா வந்து நீட்டாக இருக்கும். இப்போ கீழே அந்த கொண்டைக்குமே வந்து நீங்கள் வந்து அதுக்கு போல்டு கொடுத்துருங்க, உங்களுக்கு ட்ரா நீட்டாக வந்துடும். இப்போ நெக்லஸ்க்கு இன்னொரு லேயரில் வந்து ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்து சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஸ்ப்ரில் கொடுத்துட்டு அதில் ஒரு ஹம்பு ஃபார்ம் பண்ணி டாட் வச்சு அந்த டாலர் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ சென்டருக்கு வந்து ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்து அப்புறம் இந்த பார்டர்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணியிருப்பேன். நீங்களும் வந்து அதே மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஹார்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம போல்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவோன்னா ஹார்ட் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் வந்து உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே போல்ட் பண்ணிடுவோம். அப்போ வந்து அந்த பார்டர் வந்து நீட்டாக தெரியும். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எதில் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, எந்த இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி கரெக்ஷன் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த சைடுக்கு அவுட்லைன் கொடுத்துருக்கோம்னா அதில் ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த லீஃபை மட்டும் விட்டுட்டு எல்லாத்துக்குமே வந்து நீட்டாக போல்டிங் கொடுத்துருங்க. உங்களுக்கு மெஹந்தி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து ஏதாச்சும் ஒரு டிசைன் உங்களுக்கு போடுற கஷ்டமாக இருக்குது, இது எப்படி போடுறதுன்னு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் டிசைன் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே மெஹந்தி போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு ப்ளவுஸ்க்கு வந்து போல்டிங் கொடுத்துருங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க நம்ம ஹாட் பார்டருக்கு வந்து போல்டிங் கொடுப்போம்னு சொன்னோம்ல, அதே மாதிரி அதுக்கும் வந்து போல்டிங் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடு வந்து பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து தின் லைன்ஸ் வந்து ரொம்ப தின்னாக வந்து லைன் கொடுத்து அதில் வச்சு டாட் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோவில் உங்களுக்கு பிரைட் பிடிச்சிருக்கா, நேற்று போட்ட க்ரூம் பிடிச்சிருக்கான்னு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த லைனுக்கு நம்ம கொஞ்சம் கேப் விட்டு டாட் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு பிரைட் ட்ரா பண்ணியாச்சு. எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.